என்ன அர்த்தம்? இதற்கு மார்க்கறிஞர்கள் என்ன விளக்கத்தை தருகின்றார்கள்? அல்லாஹ்வை தவிர யாரையும் அனுப்பக் கூடாது என்றால் அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டும்தான் புகழ வேண்டும், அல்லாஹ்வை மட்டும்தான் தஸ்பீஹ் செய்ய வேண்டும். அவனை தவிர யாரையும் அந்த இடத்தில் புகழ்வதற்கு அனுமதி கிடையாது, அந்த இடத்தில் யாரையும் தஸ்பீஹ் செய்வதற்கு அனுமதி கிடையாது என்பதுதான் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். ஆனால் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? மீலாது நபி என்று சொல்லி மீலாது விழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசல்களை அலங்கரித்து பூமாலைகளை போட்டு கேக்கு வெட்டி பிறந்த நாள் கொண்டாடுவது போல் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த இடத்தில் அல்லாஹ்வின் உயிர் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் நபியல்லாஹ்வின் சல்லல்லாஹு காட்டி தராத நாமெல்லாம் நபியல்லாஹ்வின் சல்லல்லாஹு அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றோம், பாசம் வைத்திருக்கின்றோம், நேசம் வைத்திருக்கின்றோம். ஆனால் அது எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? அவர் வாழ்ந்தபடி, அவர் சொன்னபடி, அவர் செயல்பட்டு காட்டியபடி அப்படிதான் வெளிப்படுத்த வேண்டும். அவர் காட்டி தராத, அவர் செய்யாத ஒரு விஷயத்தை நாம் ஒரு விஷயமாக ஒரு விவாதமாக செய்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மிக கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அத்துமீறி போவதை எச்சரிக்கை செய்தார்கள். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் பார்த்திருக்கின்றார்கள், அவர்கள் கடவுள் விஷயத்தில், ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளாக ஆக்கிக் கொண்டு எந்த அளவுக்கு அத்துமீறி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்தார்கள். யூதர்களை பார்த்தார்கள். யூதர்கள் உசேர் என்று சொல்லக்கூடியவரை அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொல்லி கடவுளாக ஆக்கிக் கொண்டார்கள். இதையெல்லாம் பார்த்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் விஷயத்தில் கவனமாக இருங்கள், நாளை மறுமை நாளில் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் கேள்வி கேட்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கிற நாளை மறுமை நாளில் ஈசாவையும் அவருடைய தாயாரையும் பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பானா? நீ என்ன உன்னுடைய சமுதாயத்துக்கு சொன்னாயா, என்னை கடவுளாக வணங்க வேண்டும் என்று நீ கூறினாயா என்று அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்ப்போம், அவருடைய தாயாரை பார்த்து கேள்வி கேட்பானா? அதற்கு அவர் அல்லாஹ் நாங்கள் அப்படி சொல்லவில்லை, இவர்கள் அத்துமீறி நடந்து கொண்டார்கள் என்று அவர்கள் பதில் அளிப்பார்கள். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். மார்க்க விஷயத்தில் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருந்தார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியில் சென்ற அந்த தோழர்கள் ஒரு விஷயத்தை அத்துமீறி செய்ய மாட்டார்கள். மார்க்கமாக இருக்கட்டும், விவாதமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தார்களா என்று பார்ப்பார்கள். அப்படித்தான் ஒரு சம்பவம் நடக்கின்றது. தாபேத் என்று சொல்லக்கூடிய முஸைலிம் ரலியல்லாஹு முஸைலிம் சஹாபி தாபின் அவர்கள் சாயித் பின் முஸைலிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறார்கள்? ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஒரு பள்ளிவாசலுக்கு செல்கின்றார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு போகின்றார்கள். அங்கு பார்க்கின்றார்கள், அங்கே ஒரு மனிதர் வருகிறார். அவர் வந்து தொழுது கொண்டிருக்கின்றார். அதிகமாக ருக்கு செய்கின்றார், அதிகமாக சஜ்தா செய்கின்றார், அதிகமாக ரக்காத்களை தொழுது கொண்டிருக்கின்றார். அது தொழுகைக்கு பிறகு இதை பார்த்த சாயித் பின் முஸைலிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்கின்றார்கள், மனிதரே, எதற்காக இந்த அளவிற்கு தொழுகின்றீர்கள்? ஏன் இவ்வளவு ரக்காத்கள், இவ்வளவு சஜ்தா, ஏன் இப்படி தொழுகின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் கேட்டார், நான் தொழுகை செய்வதற்காக அல்லாஹ் என்னை கண்டிப்பானா? நான் தொழுகை தானே தொழுது கொண்டிருக்கின்றேன், வழக்கம் போல தொழுகின்ற தொழுகை தான் அதிகமாக தொழுது கொண்டிருக்கின்றேன், அதிகமாக தொழுகின்றேன், சஜ்தா செய்கின்றேன், அல்லாஹ்வுக்காக நான் செய்கின்றேன், வேற யாருக்காக நான் செய்கின்றேன்? அல்லாஹ் ஒருவனுக்காக நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று அந்த மனிதர் சொல்லும் போது அல்லாஹ் இதற்காக நான் தண்டிக்க போகின்றாரா என்று கேள்வி கேட்கின்றார். அதற்கு சாயித் பின் முஸைலிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், லா, இல்லை, வலாகின் அப்துக்கு அலா இலாஹி சுன்னத், ஆனால் நீ சுன்னாவுக்கு மாற்றமாக செய்வதற்காக தண்டிக்கப்படலாம், நீ சுன்னாவிற்கு மாற்றமாக செய்வதற்காக தண்டிக்கப்படலாம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஃபஜர் தொழுகைக்கு பிறகு எந்த தொழுகையும் கிடையாது, ஃபஜர் தொழுகைக்கு பிறகு எந்த தொழுகையும் கிடையாது. நீ ஒரு தொழுகை தொழுது கொண்டிருக்கின்றாயே,
இந்த தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அதுவும் அதிகமான ருக்கு, அதிகமான சஜதா, அதிகமான ரக்காத்களை கூடி நீ தொழுது கொண்டிருக்கின்றாய், எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? இது சுன்னத்திற்கு மாற்றமாக இருக்கின்றது. ஒரு அமல் வெளிப்படையாக நல்ல அமலாக இருந்தாலும், அது தொழுகையாக இருந்தாலும் சரி, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களின் வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக இருந்தால் அது அங்கீகரிக்கப்படாது என்பதை அந்த தாயின் அவர்கள் சொல்லுகின்றார்கள். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுக வேண்டும், எந்த நேரத்தில் தொழுக வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நம்ம காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் செய்ய வேண்டும். அதே போல சஹாபாக்கள் அவர்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருந்தார்கள் தெரியுமா? ஒரு முறை அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபா செல்கின்றார்கள். கூஃபாவிற்கு அங்கே போகின்றார்கள். அங்கே ஒரு பள்ளிவாசலில் அதிகமான மக்கள் கூடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஹல்காவாக என்ன செய்கின்றார்கள்? ரவுண்டாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அமர்வு போல கூடியிருக்கின்றார்கள். அங்கு அவர்களுக்கு முன்னாடி கற்கள் இருக்கின்றன. அந்த கற்களில் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அங்க இருந்த ஒரு மனிதர் சொல்லுகின்றார், அதாவது நீங்கள் நீங்கள் 100 முறை தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். 100 முறை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், 100 முறை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்பதை அங்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒரு மனிதர் வழிகாட்டுகின்றார். அந்த மக்கள் எல்லாம் கூடிக்கொண்டு என்ன செய்கிறார்கள்? ஹல்காவாக உட்கார்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு அங்கு யார் நபித்தோர்கள் மூத்தார் யார் இருக்கிறார் என்று பார்ப்பதற்காக வெளியே வருகின்றார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை பார்க்கின்றார்கள். இதை சொல்லுகின்றார்கள், நீங்கள் தடுக்கவில்லையா என்று கேட்கின்றார்கள். இல்லை, நான் தடுக்கவில்லை, யாரிடமாவது கேட்டுவிட்டு வந்து நான் தடுக்கலாம் என்று நினைத்தேன். அப்போது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் வருகின்றார்கள். வந்து அந்த மக்களிடம் கேட்கின்றார்கள், ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கின்றீர்கள், இது என்ன ஒரு காரியம் என்று கேட்கின்றார்கள். அதற்கு அங்க இருந்த ஒரு மனிதர் சொல்கின்றார், இது தவறான விஷயமா, இது ஒரு நன்மையான செயல் தானே. தஸ்பீஹ் செய்வது, சுப்ஹானல்லாஹ் சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்வது ஏதாவது ஒரு தவறா? இது நன்மையான விஷயம் தானே என்று அவர் சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் அங்கு இருந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் யார் கையில் இருக்கிற அவர் மீது சத்தியமாக நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை விட நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வழியில் இருக்கிறீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கத்தை நமக்கு காட்டி தந்தார்களோ, எதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த மார்க்கத்தில் இருக்கின்றீர்களா அல்லது வழிகேட்டில் இருக்கின்றீர்களா? நீங்கள் வழிகேட்டில் ஒரு கதவை திறந்து விட்டீர்களே, ஏன் கேட்கிறீர்கள்? புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள், புதிதாக செயலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், இது தவறு அல்லவா என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். ஆனால் அந்த மனிதர்கள் திரும்ப திரும்ப விவாதம் செய்கின்றார்கள். இதில் நன்மை தான் இருக்கின்ற, நன்மை தவிர எதையும் நாங்கள் நாடவில்லை என்று சொல்கின்றார்கள். நன்மை நாடுகின்ற எத்தனையோ அந்த நன்மை அடைய முடியாமல் போகிறார்கள். நன்மை என்று சொல்லி அதை செய்யும் பொழுது அந்த நேரத்தில் ஷைத்தான் அவர்கள் என்ன செய்கின்றார்? வழிகெடுத்து விடுகின்றார். அந்த நன்மை அப்படியே தவறுதலாக போய்விடுகின்றது, அத்துமீறி போய்விடுகின்றது என்று பார்க்கலாமே, நாம் பார்க்கலாமே. நிறைய மனிதர்கள் ஹல்கா என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையை கூறுவார்கள். ஹூ ஹூ என்ற வார்த்தை மட்டும்தான் வரும், ஹூ ஹூ என்ற வார்த்தை மட்டும்தான் வரும். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் பார்க்கலாம் கூடிக்கொண்டிருப்பார்கள், கைகளை போர்த்துக் கொண்டு அவர்கள் கூடிக்கொண்டு ஒரு விதமான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பார்கள். இது இஸ்லாம் சொல்லவில்லையே, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரவில்லையே, சஹாபாக்கள் செய்யவில்லையே, தாபீன்கள் செய்யவில்லையே, தபூதாவிகள் யாருக்கு செய்யவில்லையே, இது ஏன் இப்படி செய்யப்படுகின்றது? ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கின்றது. இதை சொல்லி அவர்கள் தடுக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த ஹதீஸை அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அவர்கள் அறிவிக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஒரு கூட்டத்தினர் குர்ஆனை ஓதுவார்கள். அதாவது அவர்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள், நல்ல குர்ஆனாக ஓதுவார்கள், நல்ல தொழுகை பாடங்கள் அருமையாக ஓதுவார்கள்.
ஆனால் அந்த குர்ஆன் அவர்கள் தொண்டைக்குழியை தாண்டாது, வாயில் மட்டும்தான் ஓதப்படும். அந்த வாயில் மட்டும்தான் ஓதப்படும். ஆனால் அது தொண்டைக்குழியை தாண்டாது என்றால் அவர்கள் உள்ளத்தில் போய் சேராது. வாய்க்குள்ளே வாயில் ஓடுவார்கள், குர்ஆனாக ஓடுவார்கள், நல்ல கேட்பார்கள், ஆனால் அமல் செய்ய மாட்டார்கள், அமல்கள் செய்ய மாட்டார்கள். அவர்கள் அமல்கள் செய்ய மாட்டார்கள். மார்க்க அறிஞராக இருப்பார்கள், ஒரு பெரிய ஆலிமாக இருப்பார்கள், ஆனால் மார்க்க விஷயத்தில் அத்துமீறி நடந்து கொண்டிருப்பார்கள். மார்க்கம் சொல்லாத விஷயத்தை செய்வார்கள். அல்லாஹ் தடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தடுத்த செயல்களை அவர்கள் இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டு செய்து கொண்டிருப்பார்கள். கண்ணியத்தில் அல்லாஹ்வுடையார்கள், இந்த நாம் பார்க்கலாம். மீலாத விழா என்று சொல்லி, மீலாத நபி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவர்கள் அத்துமீறி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமில் இல்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காட்டி தராத ஒரு விஷயத்தை அவர்கள் அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களும் ஒன்றும் தெரியாத மக்கள், குர்ஆன் ஹதீஸை விளங்காத மக்கள், இது குர்ஆன் ஹதீஸை எப்படியெல்லாம் விளங்க வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் அவர்களுக்கு பாடம் புகுத்தினாலும் அவர்கள் அறிவுக்கு எட்டாத அந்த மனிதர்கள் அதை புரியாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மளை இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் மனிதர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் தன் இஷ்டப்படி வாழ்வார்கள். அவர்கள் தான் புதிதாக உருவாக்க, அதாவது தான் சொல்லாத விஷயத்தை புதிதாக உருவாக்க அவர்கள் செயல்படுவார்கள். அந்த நேரத்தில் என்னுடைய மனிதர்கள் சிலர் அவர்கள் சுண்ணாவை பின்பற்றுவார்கள். சுண்ணாவை அப்படி கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் போராடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இன்று நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரிகள் அவர்கள் அத்துமீறி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். இன்று நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்த நாள் கொண்டாடுவது எவ்வளவு பெரிய அநியாயமான செயலாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருப்பதாக நாம் பார்க்க வேண்டும். தாயின் சஹாபாக்கள் காலத்தில் இந்த பிறந்த நாள் இருந்ததா என்று பார்க்க வேண்டும். தாயாக இந்த காலத்தில் இருந்ததா என்று பார்க்க வேண்டும். என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரின் நாச கரன், மனிதர்களிடம் சிறந்தவர் என்னுடைய வழித்தோன்றர் யார்? சஹாபாக்கள். சும்மல்லதீன யலூனஹும், இதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் தாபீன். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு வரக்கூடிய தபூத்தாபினவர்கள். ஆனால் அதற்கு பிறகுதான் இந்த வழிகேட்ட ஆரம்பமானது. அதற்கு பிறகுதான் இந்த மீளாத விழா மற்ற அனாச்சாரங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் உருவானது என்பதை நம் வரலாற்றின் மூலமாக நாம் பார்க்கலாம். ஆக அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்தான். ஏனென்றால் இந்த மார்க்கம் சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம், எப்படி செயல்பட வேண்டும், எப்படி அமல் செய்ய வேண்டும் என்று காட்டக்கூடிய இந்த மார்க்கத்தை நாம் எல்லாம் சரியான முறையில் புரிந்து கொண்டு அமல் செய்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் வெற்றி தரக்கூடியவனாக இருக்கின்றான். கண்ணியத்தில் அல்லாஹ்வுடையவர்களே, இஸ்லாமில் இல்லாத விஷயங்களை, இஸ்லாம் சொல்லாத ஒரு காரியத்தை நாம் செய்வதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் எதை நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றதோ, உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதை ஆதரித்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தூதர் எதை தடுத்தாரோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும்போது சத்தியமான மார்க்கத்தில் உண்மையான விஷயத்தை தெரிந்து கொண்டு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தருவானாக, இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்ற வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக பிரியம் நாங்கள் வைத்திருக்கின்றோம், அதிகமாக நாம் நேசங்கள் வைத்திருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மீலாது நபி என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் குல் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், உண்மையாகவே நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால்
ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று தன்னுடைய திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கட்டளையிட்டு சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த மனிதர்களை பார்த்து நபியே நீங்கள் கூறுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற வேண்டும். அது எப்படி பின்பற்ற வேண்டும்? அவர் எதை காட்டி தந்தாரோ, எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத செய்யாத ஒரு விஷயத்தை நாம் செய்யக்கூடாது. அதே போல இந்த மார்க்கம் இருக்கின்றது, முழுமையாக பட்டுவிட்டது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டார். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்நாளில் உங்களுக்காக இந்த மார்க்கத்தை நாம் முழுமைப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டதற்கு பிறகு இதற்கு பிறகு புதிதாக உருவாக்குவதற்கு எதுவுமே கிடையாது, புதிதாக உருவாக்கி கொண்டாடுவதற்கு எதுவுமே கிடையாது. என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்க்கையிலே அவர்கள் எதை கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்? மதீனாவிற்கு வருகின்றார், மக்கள் எல்லாம் புதிதாக விழாக்களை கொண்டாடி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு முஸ்லிம்களுக்கு 2 பெருநாள் மட்டும்தான், ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ் பெருநாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். அதற்கு பிறகு எந்த விழாக்களும் கிடையாது, இஸ்லாமியர்களுக்கு புதிதாக இந்த விழாக்களும் கிடையாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த விழாக்கள் எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது? இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் பல சதிகளை செய்தார்கள். அது ஒரு சதித்தான் 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, 400 வருடங்களுக்கு பிறகு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த 400 வருடங்களுக்கு பிறகு 5ஆம் நூற்றாண்டில் ஒரு கூட்டம் எழுதுகிறது. ஃபாத்திமியா என்று சொல்லக்கூடிய அவர்கள் ஷியாக்களுடைய போர்வையில், அதாவது ஃபாத்திமியா வருவதற்கு முன்னால் ஷியாவுடைய கொள்கை வேறமாக இருந்தது. அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக பிரியம் கொண்டவர்களாக இருந்தார்கள், நபிகள் நாயகம் குடும்பத்தாரை பிரியம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இந்த ஃபாத்திமியா ஒரு கூட்டம் ஆட்சி செய்கின்றார்கள், எகிப்தில் ஆட்சி செய்கின்றார்கள். அவர்கள் அதிகமான விழாக்களை என்ன செய்கின்றார்கள்? கொண்டாடினார்கள். அவர்கள் அரசனுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள், ஒரு வெற்றி கிடைத்தால் அதை விழாவாக கொண்டாடினார்கள். ஷியாக்களுடன் சேர்ந்து ஹசன், ஹுசைன், அலி, ஃபாத்திமா பிறந்த நாளை கொண்டாடினார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதே நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை ஒரு விழாவாக வைத்துக் கொண்டாடினார்கள். ஆக இது வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம். ஆக இப்படியும் இந்த செயல் காலம் காலமாக அப்படியே முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு பெரிதாக உருவாக்கப்படுகின்றது. அந்நேரத்தில் பல போர்களும் பல விஷயங்களும் நடக்கும் பொழுது மக்கள் குர்ஆன் ஹதீஸை விட்டுவிட்டு மார்க்க அறிஞர்கள், அப்போது இருந்த மார்க்க அறிஞர்கள் எதை சொல்லுகின்றார்களோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் நமக்கெல்லாம் பகுத்தறிவு இருக்கின்றது, நாமெல்லாம் குர்ஆன் ஹதீஸை படிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நமக்கு ஆதாரத்தில் பல செய்திகள் இருந்தாலும் ஷைத்தான் நம்மளை அதை புரியக்கூடிய அளவிற்கு நம்மளை தடுத்துக் கொண்டிருக்கின்றார். புரிய வைப்பது கிடையாது, உண்மையான ஹதீஸ் இருந்தாலும் அதை நாம் விலகிக் கொள்வது கிடையாது. ஆனால் கண்ணியத்தில் அல்லாஹ் நமக்கு சில விஷயங்களை நமக்கு புரிய வைப்பதற்காக நமக்கு வழியை காட்டினாலும் அதன் மூலமாக நாம் புரிந்து கொண்டு உண்மையான மார்க்கத்தின் பக்கம் நாம் செல்ல வேண்டும். அதற்கான வழியை நாம் தேட வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த வழியை நமக்கு குர்ஆன் ஹதீஸ் மூலமாக காட்டி கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சத்திய மார்க்கத்தில் இருந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தர வேண்டும். அடுத்ததாக நம்முடைய பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்வதற்காக கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்காக நமக்கு பொருளாதாரம் தேவைப்படுகின்றது. பொதுவாக இதற்காக 2500 பங்குகளாக பிரித்திருக்கின்றார்கள். ஒரு சதுரடி ஒரு பங்கு 2000 மட்டுமே. உங்களால் முடிந்த, உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு தெரிந்த பல சகோதரர்கள் மூலமாகவும் நம்முடைய இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலுடைய விரிவாக்க பணிக்காக நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆக இந்த விரிவாக்கத்திற்கு தேவையான இடம் நமக்கு இருப்பதனால் கட்டுமான பணி, அதற்கு உதவி தேவைப்படுகின்றது. ஆக உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாக உதவி செய்யுங்கள், நீங்களும் உதவி செய்யுங்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சதகா ஜாரியாக ஆகும். அல்லாஹ்
அல்லாஹ் இதன் மூலமாக நம்முடைய அமல்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வார், அதிகமாக நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்கின்றது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நன்மையான காரியங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய தோல்வியை தருவானாக. சதகா ஜாரியா மூலமாக நம் இறந்ததற்கு பிறகு கூட நன்மைகள் அதிகமாக தொழிற்சாலைகளுடைய தோல்வியை தருவாங்க கூறி என்னுடைய இரண்டாவது நிறைவு செய்கின்றேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பக்ய் يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم وادعوه يستجيب لكم ولذكر الله أكبر.